நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றில் இன்று வாயிலார் என போற்றப்பெறுகின்ற நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சாமிகள் துறை கொண்ட செம்பவலம் இருள் அகற்றும் சோதி தொன் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார்கள். இந்த மயிலை என்பது இன்றைய நிலையில் நாம் காணுகிற மயிலாப்பூர் என்று சொல்லப்பெறுவது. தொண்டை வளநாட்டில் நம்முடைய சென்னையின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற நம்முடைய இன்றைய மயிலாப்பூரை அழகான மயிலை என்று குறிப்பிடுகிறார். இன்றும் மயிலாப்பூர் நம்முடைய கற்பகாம்பிகை உடனாகிய கபாலீச்சரத்து பெருமானை சென்று தொழுகின்ற பொழுது மயிலையே கைலை கையிலேயே மயிலை என்ற முழக்கத்தை நாம் இன்றும் செவிமடுக்க முடியும். அத்தகைய மயிலை மயிலாப்பூர் என்ற திருத்தலம் 9ஆம் நூற்றாண்டிலேயே மயிலை என்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவிற்கொள்ளலாம். திருஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூர் என்று குறிப்பிடுகிறார். நம்பி ஆரூரர் பெருமான் மயிலை என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த கால இடைவெளியில் மயிலாப்பூர் மயிலை என்று வருவதை தேவாரத்திலேயே நாம் காண முடிகிறது என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாம் வரலாற்றுக்கு வரலாம். இந்த மயிலை அதனுடைய அழகு சொல்லும் பொழுது இங்கே எடுத்து காட்டுகிறார். துறைமுகம் சார்ந்த பகுதி என்பதனால் அங்கு மிக செல்வமிக்கிருக்கக்கூடிய வண்ணமாக பல்வேறு வகையான நிதி குவைகள் குவிந்திருக்கின்ற இடமாக அந்த பகுதியை காட்டுகிறார். சேக்கிடாருடைய வாக்கில் சொல்லணும்னா பல்பெரும் குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு திருமயிலாபுரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீடு வேலை தன்பால் நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளு மரக்கல செப்பினார் என்று மரக்கலங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற வணிகத்துக்குரிய சிறப்பாகிய அந்த கப்பல் முதலானவையெல்லாம் கடற்பகுதியில் வந்து தங்கி நிற்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வருகின்ற யானையின் கன்று, முத்துக்கள், பல்வேறு வகையான மணிகள் இவையெல்லாம் அந்த மயிலாப்பூரினுடைய செல்வ செழிப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சொல்றார், களம் சொரிந்த கரிக்கரும் கன்று முத்து